அறுபடை வீடு சீரியஸ் பார்ட் 2 தாங்க இந்த வீடியோ. திருச்சென்னையிலிருந்து முருகனுடைய 4ஆம் படையான சுவாமி மலைக்கு அரக்கோணம், காஞ்சிபுரம், வந்தவாசி வழியா தான் நாங்க கும்பகோணம் போய் ரீச் ஆனோம். நியர் வந்தவாசி கிட்ட பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க செக்கிங் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட புக்கு, லைசன்ஸ் எல்லாமே கேட்டாங்க. எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு போங்கன்னு வாய் கூசாம கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரூட் பக்கா அன்சேஃபுங்க. ஸோ நைட்ல டிராவல் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண நல்லது. ஃபைனலா ஏர்லி மார்னிங் 4 o'clock சுவாமிமலை கோயில் கிட்ட போயிட்டோம். ஸோ அங்க போனவனே ஒரு டீயை சாப்பிட்டு பக்கத்திலே குமரன் இல்லம் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு இடம் இருந்தது. ஒரு ஆளுக்கு 30 ரூபா தான் வாங்கினாங்க. ஸோ அங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கரெக்டா 6:30க்கு கோயில் ஓபன் பண்ணாங்க. ஸோ தரிசனத்துக்கு போயிட்டோங்க. முருகருடைய அறுபடை வீடுல 4ஆம் படை தாங்க இந்த சுவாமிமலை. இந்த கோவிலை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தன்னுடைய தந்தைக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு முருகர் அப்படின்ட்டு சொல்றாங்க. கோவில் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்தது. ஸோ அறுபடை வீடுகளுடைய சிறப்பு என்ன அப்படின்றது இந்த கோவில்கள்லாம் பார்த்து தான் தெரியுதுங்க. ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. 7:15 சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடிய இடம் 11th centuryஸ்ல சோழர்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு தாங்க நம்ம போக போறோம். இந்த கோவிலுடைய விஷுவலை நான் அடுத்த வீடியோல காமிக்க போறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.